ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம். ஜூலை 31 முடிகிறதுக்குள்ள பயங்கரமான கிரக மாற்றங்களானது நடக்க போகுது. அந்த கிரக மாற்றங்களால் பலவிதமான யோகங்கள் உருவாகுது. அந்த யோகங்கள் உருவாகிறது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாற்றும். அந்த மாற்றக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு ஜூலை 31 வரையும் என்ன நடக்கும் அப்படிங்கிற சம்பவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீன ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு இந்த ஜூலை 31க்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 31 வரைக்கும் கதறினாலும் கடவுள் வச்ச செக்கில் இருந்து தப்ப முடியாது. காரணம் கிரக பயிற்சிகளோ அதனால் உருவாகக்கூடிய யோகங்களோ. இந்த கிரக பயிற்சிகள் என்ன அந்தளவுக்கு முக்கியமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது தான். நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டதுகள் எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு, நவக்கிரகங்கள் மாறக்கூடிய அந்த ஒரு விதம் வைத்து தான் நமக்கு ஏற்றத்தாழ்வுகளே வாழ்க்கையில் வரும். ஸோ நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டது நடக்கிறதுக்கும் மெயின் காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்கள் எப்படி நமக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். இப்போ நமக்கு திருமண யோகத்திலிருந்து குழந்தை பேர் பாக்கியத்து வரைக்கும் எல்லாத்துக்குமே நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். அந்த வகையில் இப்போ கிரகப்பயிற்சி ரொம்ப அதிரடியாக நடக்க போகுது. இதனால் ராசிகளுக்கு தலையெழுத்து மாறும். அதை நாம் தெரிஞ்சு கரெக்டாக கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த நடக்கக்கூடிய முக்கிய கிரகப்பயிற்சிகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அனைத்து ராசிகள்லையுமே தாக்கத்தை ஏற்படுத்தும். ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜாலியான ராஜ்ய வாழ்க்கை இந்த கிரக மாற்றங்களால் அமைய போகுது. ஜூலை மாதம் நிகழக்கூடிய இந்த கிரக பயிற்சிகளுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக காணப்படும். ஏனெனும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். அதுதான் உண்மை. ஜூலை மாதம் முடியறதுக்குள்ள செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் உள்ளிட்ட 4 கிரகங்களுடைய பயிற்சி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்க போகுது. இந்த 4 கிரகங்கள் தான் தங்கள் ராசியை மாற்றி ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு பிரவேசிக்க போகிறாங்க. இதில் முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். அங்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கக்கூடிய புதனுடன் இணைவார். இதன் காரணமாக லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. அதன் பிறகு செவ்வாய் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு நுழைவார். அங்கு சூரியன் மற்றும் குருவோடு இணைவார். பின்னர் சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆவார். ஸோ சூரியனுக்கு பிறகு புதன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு இடம்பெயர்றாரு. இறுதியாக சுக்கிரன் மீண்டும் தனது ராசியை மாற்றி சிம்ம ராசியில் நுழைந்து மீண்டும் லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. இந்த மாதிரி இந்த மாதம் முடியறதுக்குள்ள 2 லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது. இதனால தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். மொத்தத்தில் ஜூலை மாதம் இறுதிக்குள்ளே நடக்கக்கூடிய பல கிரக மாற்றங்கள் பல வகையில் ஏற்படுது. இந்த கிரக மாற்றங்கள் மற்றும் கிரக சேர்க்கையால் பல ராஜயோகங்கள் உருவாகுது. ஜூலை மாதம் நிகழக்கூடிய இந்த பல கிரக பயிற்சியினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். ஏனெனில் சில ராசிகள் இதனால் அதிகப்படியான நன்மைகள் நடக்கும். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முடிகிறதுக்குள்ளே பொற்காலமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசுமா அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகங்கள் எந்த மாதிரியான நிலையில் அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் கடகராசியில் பயணம் செய்கிறாரு. செவ்வாய் பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாரு. புதன் பகவான் சிம்ம ராசியில் பயணம் செய்கிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் பயணம் செய்கிறாரு. சுக்கிர பகவான் கடகராசிலையும் சிம்ம ராசிலையும் பயணம் செய்கிறாரு. சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறாரு. ராகு பகவான் மீன ராசியில் பயணம் செய்கிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் பயணம் செய்கிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் பயணம் செய்கிறாங்க.
இதனோட அடிப்படையில் தான் மீனராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. பார்வையால் பலன்களை அள்ளித்தரக்கூடிய குரு பகவானை அதிபதியாக கொண்ட மீனராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுக்கு சூரியன் 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இந்த 31 வரையும் சூரியன் உங்களுக்கு 5வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால் முகம் தெரியாத பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகணும். முகம் தெரிந்த பெண்களிடமும் எச்சரிக்கையாக பழகணும். பெண்களிடம் எச்சரிக்கையாக பழகலனா கண்டிப்பாக பல வகையில் உங்களுக்கு ஆபத்து வரும். அப்புறம் அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் பெற முடியும். அப்படி பெறக்கூடிய வருமானம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அரசு ஊழியர்கள் உங்களுக்கு பதவி உயர்வு அடைய கிடைக்கும். ஸோ சூரியன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5வது வீட்டில் இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் என்று உங்களுக்கு கண்டிஷன் ஆனது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சூரியனை தொடர்ந்து அடுத்ததாக சந்திரனுடைய நகர்வுகள். சந்திரனுடைய நகர்வுகள் பார்க்கும்போது சில யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் குறிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய உங்களுக்கு வியாபாரம் வெற்றிகரமாக நடந்து லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு அந்த தொழில் சிறப்பாக நடக்கும். ஸோ தொழில் உங்களுக்கு சிறப்பாக நடக்கிறதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு தான். ஸோ சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இந்த 31 வரையும் அமைஞ்சிருக்கு. ஸோ சூரியன் சந்திரனை தொடர்ந்து அடுத்ததாக செவ்வாய் 3வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் எதிர்ப்புகள் மீறி நினைத்ததை சாதிக்க முடியும். எதிர்ப்புகள் எது வந்தாலும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு இருங்க. அப்புறம் அரசு ஊழியர்கள் நீங்கள் அக்கறையோடு வேலை பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு வேலை மாறுதல் பதவி உயர்வு அடைய முடியும். இது அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு அதிக சாத்தியம். அப்புறம் செவ்வாயை தொடர்ந்து அடுத்து புதன் 6வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் வேலை தேடியவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் வெற்றி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்து போடுறது ஈஸியாகும். குரு 3வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் ஊழியர்கள் பணி செய்யணுமா? இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் பிரச்சனை வரும், நிறைய குடைச்சல் வரும். அதிக ஆசை ஆபத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் அதிக ஆசைப்படாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. ஸோ குரு 3வது இடத்துல இருக்கிறதுனால இந்த 31 வரையும் அதிக ஆசை வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குருவை தொடர்ந்து சுக்கிரன் 5, 6வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பிரிந்து போன உறவுகளை சேர்ப்பதில் முனைப்பு காட்டணும். அப்படி காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உறவுகள் சேர்ந்துடும். அப்புறம் சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஏற்பாடுகள் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். அப்புறம் சனி 12வது வீட்டில் இருக்கிறாரு. இதனால் இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக வியாபாரம் நடக்கும். கட்டுமான தொழிலில் அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கட்டுமான தொழில் பெரிய அளவில் விரிவுபடுத்தலாம். ராகு ராசியிலே அமர்ந்திருக்கிறதுனால மனைவியுடைய உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்ட வேண்டாம். அவங்களுக்கு சின்ன பிரச்சனைனாலும் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. அப்புறம் கேது 7வது இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. இதனால் புரிந்துணர்வு இல்லாமல் சில விவகாரத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புரிந்துணர்வு நீங்கள் உருவாக்கணும்னா புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு புரிந்துணர்வை உருவாக்குறதுக்கு ஒருவர் மனவிட்டு பேசணும். அப்படி பேசுனீங்கன்னா அந்த உணர்வு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி பேச ட்ரை பண்ணுங்கள். ஸோ மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 31 வரைக்கும் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த தகவல்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னா
எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.